ஹாய் ஹலோ இன்றைக்கி கேரளா ஸ்டைல் மீன் வறுத்தரைச்ச கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு கடாயில். அதுக்கப்புறமா ஒரு மலை வெங்காயம் 4 தக்காளி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 4-5 ஸ்பூன் தேங்காய் துருவினதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். 2 கொத்துலேங்க ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அது ஆறுனது நல்லா புளித்தண்ணி எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா உரப்பாக இருக்கணும். எலுமிச்சை அளவுக்கு புளி தண்ணியை வந்து கரைச்சி அது கூட அரைச்சி எடுத்த மிக்ஸ் தான் இது. இப்போ வந்து வெந்தய சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா இந்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றி நல்லா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே பச்சையாக வந்து சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாயும் பச்சையாக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது கொதிச்சு வந்த உடனே மத்தி மீனை வந்து அதில் சேர்த்துருக்கேன். இந்த மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் வச்சு பாருங்களேன். கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி வறுத்தரைச்ச கறி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். கேரளா ஸ்டைல் ஃபுட்டுக்கும் கேரளா உங்களுக்கு பிடிச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.